இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஆனா அவர் எனக்கு இன்னும் போனே பண்ணலையே. என் உடம்பு எப்படி இருக்குன்னாவது எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. சந்தியா இன்னும் ஃபோனே பண்ணலையே. வேணும்னா இல்லை இல்லை, இப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ணால் சரியா இருக்காது. அவர் மட்டும் ஃபோன் பண்ணட்டும், நான் சரியா பேச போறதே இல்லை. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு இந்த திருடன் மாட்டிக்க மாட்டான், நிஜமா. என்னாச்சு எனக்கு? ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கோவப்படுறேன்? கண்டது எல்லாத்தையும் யோசிச்சு குழப்பிக்கிறேன். காலையில் அவரு எனக்கு சாக்ஸ் தான் போட்டு விடுறேன்னு சொன்னாரு. அப்ப கூட நான் ரொம்ப திமிரா எழுத்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரிலாம் செய்யற பொண்ணு கிடையாதே. என் கண்ணுல கண்ணீரா? எனக்கு என்ன நடக்குது? நான் எதனால அழறேன்? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? அத்தைக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். அத்தைக்கு உடனே ஃபோன் பண்ணலாம். இல்ல இல்ல, அத்தை தேவையில்லாம கவலைப்படுவாங்க. இல்ல வேண்டாம். அப்புறம் நான் யார்கிட்ட பேசுறது? அன்னைக்கிட்ட பேசலாம். அன்னைக்கு இப்பவே ஃபோன் பண்றேன். என்ன சந்தியா, சொல்லு. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கல? என்னத்த சொல்றது அண்ணி, என்னமோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது அண்ணி. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சு நானே அழ ஆரம்பிச்சுடுறேன். எனக்கு என்ன நடக்குது அண்ணி? எனக்கு எதுவுமே புரியல அண்ணி. நிறைய மாற்றங்கள் தெரியுது. அண்ணி, இதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல? குழந்தைக்கு இதனால எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது என் நாத்தனாரம்மா. உனக்கும் எதாகாது, நம்ம குழந்தைக்கும் எதாகாது.